તમિલનાડુમાં ₹11.83 લાખ કરોડનું મૂડીરોકાણ આવ્યું, 34 લાખ લોકોને મળી રોજગારી। મદુરાઈ ખાતે આયોજિત તમિલનાડુ રાઇઝિંગ કોન્ક્લેવમાં સંબોધન કરતા મુખ્યમંત્રી એમ.કે. સ્ટાલિને રાજ્યમાં થયેલા આર્થિક વિકાસ અંગે ગૌરવપૂર્ણ આંકડા રજૂ કર્યા હતા। મુખ્યમંત્રીએ દાવો કર્યો હતો કે તેમની સરકારે અત્યાર સુધીમાં ₹11.83 લાખ કરોડના મૂલ્ય મૂડીરોકાણો રાજ્યમાં આકર્ષ્યા છે। આ મોટા પાયાના મૂડીરોકાણને કારણે રાજ્યમાં આર્થિક પ્રવૃત્તિઓને વેગ મળ્યો છે। મુખ્યમંત્રી સ્ટાલિને વધુમાં જણાવ્યું હતું કે આ મૂડીરોકાણના પરિણામે રાજ્યના 34 લાખ જેટલા લોકોને રોજગારીની તકો પૂરી પાડવામાં આવી છે। તેમણે ભારપૂર્વક જણાવ્યું કે આંકડાઓ તેમની સરકારની આર્થિક નીતિઓની સફળતા દર્શાવે છે। આ ઉપરાંત તેમણે જણાવ્યું હતું કે આ તમામ સમજૂતી કરારો પૈકી 80%થી વધુ કરારોનું જમીન સ્તરે અમલ થઈ ચૂક્યો છે। મુખ્યમંત્રીનું આ નિવેદન તમિલનાડુ રાજ્યની પ્રગતિ અને ઔદ્યોગિક નીતિઓ પ્રત્યેના વિશ્વાસને મજબૂત કરે છે। તેમણે આ પ્રસંગે રાજ્યને વધુ ઊંચાઈએ લઈ જવાના સરકારના સંકલ્પને પુનરોચ્ચાર કર્યો હતો। આ આંકડાઓ વિપક્ષ માટે પણ એક પડકાર સમાન છે અને આગામી સમયમાં રાજ્યના આર્થિક વિકાસના મામલાને રાજકારણ વધુ ગરમાઈ શકે છે। அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை எல்லாம் சந்தித்து பேசி அவர்களை தமிழ்நாட்டிலே முதலீடு செய்ய வச்சோம்। முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடுதான் என்ற நிலையை உருவாக்கினோம்। அதனை உறுதிப்படுத்துகிற வகையில தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்கள்ல தமிழ்நாடு ரைசிங் என்ற மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம்। அதன்படி தூத்துக்குடியில, ஒசூரில, கோவை நகரங்களில முதலீட்டாளர் மாநாடை நடத்தணும்। அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று மதுரையில இந்த முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம்। இந்த மாநாட்டின் மூலமாக 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 36,660 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு 56,766 பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படுகிறது। மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி, மாவட்டங்கள் தோறும் பரவலான வளர்ச்சின்னு சொன்னதை எங்களுடைய செயல்கள் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறோம்। ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இதுவரை 11,83,000 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம்। 34 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்திருக்கிறோம்। இதுக்காக ஒப்பந்தங்கள் போட்டதோட நம்முடைய வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா எல்லா துறைகளையும் தொடர்ச்சியா ஆய்வு செய்கிறத வழக்கமா நான் வச்சிருக்கிறேன்। புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள்ல 80 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு। இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவு அவுட்புட் காமிச்சது இல்லை। தேனி மாவட்டத்தில் 424 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பொது பொறியியல் பூங்கா மற்றும் மெகா உணவு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு। சிவகங்கை மாவட்டத்தில் இலப்பைக்குடி பகுதியில் 108 ஏக்கரும், கயவாசல் பகுதியில் 102 ஏக்கரும் தொழிற் பூங்கா உருவாக்குவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு। சென்னை, கோயம்புத்தூர்ல நிறுவப்பட்ட டைடல் பூங்காக்களின் பெரும் வெற்றியை தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப சூழலை விரிவுபடுத்துகிற வகையில் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை மாநகரங்களிலும் டைடல் பூங்காக்களை நிறுவுவதற்காக முடிவெடுத்தோம்। மதுரை மாவட்டத்தில் 314 கோடி ரூபாய் மதிப்பிலான டைடல் பூங்கா அமைக்கப்பட்டு வருது। மதுரை மாவட்டம் மட்டுமல்ல, சிவகங்கை மாவட்டத்திலும் டைடல் நியோ பூங்கா நிறுவப்பட்டு வருது। விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களிலும் டைடல் நியோ பூங்காக்கள் நிறுவ திட்டமிட்டிருக்கோம்। ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிய விமான நிலையத்தை அமைக்கிற முயற்சிகளை மேற்கொண்டு வரோம்। தூத்துக்குடி, ஓசூர், கோயம்புத்தூர் நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர் மாநாடுகள் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் உறுதி செய்யப்பட்ட முதலீடு கிடைச்சிருக்கு। 2 லட்சம் பேருக்கு உறுதி செய்யப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு வர இருக்கு। அந்த வகையில் 186 திட்டங்களை ஈர்த்திருக்கிறோம்। இன்று
உறுதியாகியுள்ள முதலீடுகள், கப்பல் கட்டுமானம், தொழில் அல்லாத காலனி, மீன்வகைகள், உணவு பதப்படுத்தல் போன்ற துறைகள்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மிக மிக முக்கியமா மதுரை மேலூர்ல 268.26 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமான சிப்காட் தொழில் பூங்காவுக்கு இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன்.